8th students, NAS exam question paperல 31வது கேள்வி 221, 222, 224 மற்றும் 225 ஆகிய எண்களின் முழு வர்க்க எண் எது? Which is perfect square of these four numbers? If you memorize the squares from 1 to 20, at least you will easily say that we can easily find that 225 225 என்பது 15 ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 225 என்பது 15 ஸ்கொயர் 15 வர்க்கம் 15 முழு வர்க்கம் இது. எனவே ஆன்சர் 4. (32) 1/16 வகுத்தல் 1/4 இன் மதிப்பு. 1/16 வகுக்க சொன்னால் வகுத்தலை பெருக்கலாக மாற்றுங்க. வகுத்தலை பெருக்கலாக மாற்றி ரெண்டாவது பின்னத்தை செகண்ட் ஃப்ராக்ஷனை அதனுடைய இன்வர்ஸாக எழுதுங்க. மல்டிப்ளிகேஷன் ரெசிப்ரோக்கல் மல்டிப்ளிகேஷன் இன்வர்ஸாக எழுதுங்க. 1/4ங்கிறது 4/1 அண்ட் தென் மல்டிப்ளை. அதன் பிறகு பெருக்குங்க. கேன்சல் அடிச்சுட்டு பெருக்குங்க. 4 டேபிள் 1 4 4 4 16. ஸோ 1 4 4 4 14 கேன்சல் அடிச்சிங்கன்னா 1 × 1 1 மேலே மேலே பெருக்குங்க. கீழே கீழே பெருக்குங்க. நியூமரேட்டர் பெருக்குங்க. டினாமினேட்டர் பெருக்குங்க. 1 4s are 4 4 1s are 4. ஸோ 1/4 ஆன்சர் 4. 33 ஒரு மாணவன் கணித பாடத்தில் 15க்கு 9 மதிப்பெண் பெற்றால் அவன் பெற்ற மதிப்பெண்களின் சதவீதம் என்ன? 15க்கு 9 அதாவது அவுட் ஆஃப் 15 he got 9 marks. 9 out of 15 9 out of 15 அதான் 9/15 அது மார்க்ஸும். அது 100% மாற்றணும்னா இன்ட்டு 100%ஆல் பெருக்கணும். அது 100%ஆக மாற்றணும்னா இன்ட்டு 100%ஆல் பெருக்கணும். ஏன்னா 100%ங்கிறது 100% என்பது 100/100 100/100ங்கிறது 1 பெருக்குனா வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இதை கேன்சல் அடிச்சோம்னா 3 3 9 I 3 15 3 5 கேன்சல் அடிச்சோம்னா அது 105 அதையும் கேன்சல் அடிங்க. 25 are 100 25 100 1 5 5 ஸோ 20 60 60%. 34 விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணி. The multiplication identity of rational number. மல்டிப்ளிகேஷன் ஐடென்டிட்டினாலே ஒன்று தான். பெருக்கல் சமணி 1 ஞாபகம் வச்சுங்க. இதான் ஆன்சர் 2. விகிதமுறு எண்களின் பெருக்கல் சமணி 1 செகண்ட் இஸ் த ஆன்சர். 39 39 கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையானது 2016 அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் ஒரு காலனியில் தூய்மை இந்தியா இயக்கத்தில் சேர்ந்த மக்களின் விவரத்தை குறிக்கிறது. மக்கள் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம். இது மாணவர்கள் அக்டோபர் மாதத்தில் 190 நவம்பரில் 210. ஸோ அக்டோபரில் 190லேருந்து நவம்பரில் 20 பேர் அதிகமாக வந்திருக்காங்க. 190லேருந்து 20 பேர் அதிகமாகி 210 பேர் வந்திருக்காங்க. இதில் அக்டோபர் மாதத்தை காட்டிலும் அக்டோபர் மாதத்தை விட 190 விட அதிகமாக நவம்பர் மாதத்தில் இயக்கத்தில் சேர்ந்த கூடுதல் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோ? எக்ஸ்ட்ரா வந்தவங்க மட்டும் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடிஷ்னலாக வந்தவங்க 190 விட அதிகமாக வந்தவங்க எவ்வளவு? சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ். 210 - 190 210லேருந்து 190 கழித்தால் 20 பேர் 20 பேர் கூடுதலாக வந்தார்கள். கூடுதலாக வந்த மாணவர்கள் எண்ணிக்கை 20 பேர். தேர்டு 20 ஆன்சர். 40
8ஆம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களின் உயரத்தின் விவரமானது பட்ட விளக்கப்படமாக கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க. இதில் 145 சென்டிமீட்டர் மற்றும் அதற்கு மேல் உள்ள உயரம் உள்ள 145 சென்டிமீட்டர் அண்ட் அபவ் ஹைட் உள்ள மாணவிகளின் எண்ணிக்கை எத்தனை? அந்த ஹிஸ்டோகிராம் அதில் இருக்க எண்கள் நம்பர்ஸ் ஆர் நாட் கிளியர். ஸோ ஐ லீவ் திஸ் கொஸ்டின். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். as the numbers are not clear, இந்த நம்பர்ஸ் கிளியராக இல்லை, அதனால் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறோம். 41 12/13, 11/13, 13/11 மற்றும் 13/12 ஆகிய விகிதமுறை எண்களின் மிகப்பெரிய எண் எது? மிகப்பெரிய பின்னம் சொன்னால், மிகப்பெரிய எண் எதுன்னு சொன்னால் கீழே லீஸ்டாக இருக்கும். டினாமினேட்டர் ஷுட் பி லீஸ்ட், அந்த நியூமினேட்டர் ஷுட் பி த கிரேட்டஸ்ட். கீழே சின்னதாக இருந்து மேலே பெரிதாக இருந்தால் அது மிகப்பெரிய எண். ஹியர் clearly 13/11 is the greatest number. 13/11 என்பது மிகப்பெரிய எண். என்ன? 11 மிகச்சிறிய எண், 13 மிகப்பெரிய எண்ணாக இருக்குது. 11ல் 13 பங்கு, மோர் தென் 1, அதாவது 1 பாயிண்ட் சம்திங். இதுதான் ஆன்சர். செகண்ட் இஸ் த ஆன்சர். செகண்ட் 13/11 இஸ் த ஆன்சர். 42 0.057க்கு சமமானது. 0.057க்கு சமமானது. இதை ரெண்டு விதமாக எழுதலாம். சரியா? ஒன்று பர்சன்டேஜ் மாற்றணும்னா 100% பெருக்கி 100% பெருக்கணும்னா டெசிமல் பாயிண்ட் 2 டிஜிட் ரைட்டில் மூவ் ஆகும். ஸோ இங்கே வர்ற டெசிமல் பாயிண்ட் இங்கே வர டெசிமல் பாயிண்ட் இங்கே வரும். Here the decimal point moves 2 digits right if you multiply this decimal by 100%. So இங்கே வர decimal point இங்கே வந்துடும். ஸோ இந்த 0க்கு வேல்யூ இல்லை. ஸோ 5.7%. அது ஒரு மெத்தட். செகண்ட் வந்து என்னுடைய ஆக்சுவல் வேல்யூ எழுதுங்க. 57/3 டிஜிட் லெஃப்டில் டெசிமல் பாயிண்ட் வரதுனால by 1000. 57/1000. ஏன்னா 3 டிஜிட் லெஃப்டில் டெசிமல் பாயிண்ட் வரதுனால 57/1000. சரிங்களா? அதை 57 நமக்கு தேவை by 100 தான் தேவை. அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த by 10 ஒரு 0 இருக்கு இல்லையா, அதை 10ஆல் டிவைட் பண்ணுங்க. ஸோ டெசிமல் பாயிண்ட் 1 டிஜிட் லெஃப்டில் வரும். ஸோ 5.7 ஆகும். 57 becomes 5.7/100. சரி, 100ங்கிறது by 100ங்கிறது பர்சன்டேஜ். 57 அப்படி இது that becomes 5.7. 5.7/100. by 100ங்கிறது பர்சன்டேஜ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5.7/100 பர்சன்ட் எழுதலாம். by 100 தான் பர்சன்ட். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5.7%. Here you can find the answer in two different ways. 43 cube root of 0.216 plus cube root of 0.027 plus cube root of 125 இன் மதிப்பு. இது பாருங்கள், என்னுடைய கியூப் ரூட் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். முதல்ல 216 என்ன? 6 கியூப். 27 அது 3 கியூப். 6 3 முறை பெருக்குனா 216. 6 6 36, 36 × 6 216. 27ங்கிறது என்ன? 3 3 9, 9 3 27. 125ங்கிறது என்ன? 5 25, 25 × 5 125. எனவே ஸோ cube root of 0.216 that is equal to 0.6. இங்கே 216க்கு 3 digit லெஃப்டில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அதனுடைய கியூப் ரூட் கண்டுபிடிச்சா ஒரு இலக்கம் 1 digit லெஃப்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். அதே போல் தான் 0.027
027 3 டிஜிட் லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அதனுடைய கியூப் ரூட் கண்டுபிடிச்சா 1 டிஜிட் லெஃப்ட்டில் டெசிமல் பாயிண்ட் வரும். இங்கே அதே போல் 125 இது இதனுடைய கியூப் ரூட் கண்டுபிடிச்சா 5. இது இன்டிஜர் முழு எண் இது, ஏன்னா இதில் டெசிமல் பாயிண்ட் இல்லை, இதெல்லாம் டெசிமல் நம்பர். இது இன்டிஜர் பார்ட் ஒன்ஸ், அது 5 ஒன்ஸ். ஸோ இதை ஆட் பண்ணால் இஃப் யூ ஆட் them together the answer is 5.6 plus 3. இங்கே டெசிமல் பார்ட் வந்து 10th இது, அதாவது by 10 வருது. 0.6 0.3 இதை ஆட் பண்ணால் 0.9. 5.9 இஸ் த ஆன்சர். 5.9 வந்து செகண்ட் ஒன். 44 ரூபாய் 3200க்கு 8% ஆண்டு வட்டி வீதம் எனில் 6 மாதங்களுக்கான தனி வட்டி. 6 மாதம் சொல்கிறது 1/2 ஆஃப் இயர். இங்கே பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இதான் ஃபார்முலா. SI is equal to PNR by 100. SI is equal to PNR by 100. That is equal to P principal அசல் காலம் வட்டி வீதம். அசல் வந்து 3200 ரூபாய், பிக்கு பதிலாக பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், 3200 ரூபாய். அடுத்து என் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6 மாதங்கள்ங்கிறதுனால ஆஃப் இயர் 1/2. n வந்து 1/2. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. 8% பை 100, 8/100. இதை சிம்பிளிஃபை பண்ண முதல்ல 0000 கேன்சல், 1 2 4 2. ஒன் டைம் 2 வந்து 1 டைம், இங்கே 4 2s are 8. ஸோ 32 into 4 மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 3 4s are 12. ஸோ 128 rupees. Simple interest is 128 rupees. First one is the answer. 45 5 power minus 2 இன் மதிப்பு. 5 power minus 2 பவர் மைனஸ் 2 வந்தால் அது 1/ன்னு எழுதணும். பவரில் மைனஸ் வந்தால் 1/ன்னு எழுதுங்க. 1/ன்னு எழுதி அந்த மைனஸ் எடுத்துருங்க. 1/5 power 2. ஸோ இது ஆன்சர் இல்லை, இது வரவாது, ஏன்னா இது 2 power 5, இது ஆன்சர் கிடையாது. இது ஆன்சர் 1/5 power 2. This is the answer. இதுதான் ஆன்சர், இது ஆன்சர் கிடையாது. This is the answer. So the answer is second one, 1/5 power 2. படத்தில் ABCD என்பது ஒரு சாய் சதுரம், ஒரு ராம்பஸ். ABCDங்கிறது ஒரு ராம்பஸ், இது ஒரு ராம்பஸ், சாய் சதுரம். சாய் சதுரம்னு சொன்னால் diagonals cut at the center. The diagonals bisect each other. மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறிடும். மூலை விட்டங்கள் நடு புள்ளியில் வெட்டுகிறது, நடு புள்ளியில் வெட்டிக்கொள்ளும். அப்போ மூலை விட்டத்தினுடைய நடுவில் சென்டரில் தான் வெட்டுது. 2 மூலை விட்டத்தினுடைய சென்டர் பாயிண்டில் தான் மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளும். இப்போ மூலை விட்டத்தினுடைய இது மேல் பாதி, இது கீழ் பாதி, இது இடது பாதி, இது வலது பாதி. ABCD என்பது சாய் சதுரம். ABCD. இதில் AC 16 சென்டிமீட்டர், AC இது AC 16 சென்டிமீட்டர். இது 16ன்னா அதில் பாதி, இது 8 சென்டிமீட்டர், இது 8 சென்டிமீட்டர். 8 + 8 தான் 16. சென்டர் பாயிண்டில் வரைக்கும், சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இது 8, இது 8, 8 8 16. அதே போல் OB இது OB 6 சென்டிமீட்டர் எனில் பக்கம் ABயின் அளவு, பக்கம் ABயின் அளவு இது AB. ஒரு சாய் சதுரத்தில் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இருசம கூறுகிறது. In a rhombus the diagonals bisect each other at right angle. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும். மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும். இந்த 4 கோணங்களும் செங்கோணம் தான். இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம், இது ஒரு செங்கோணம். செங்கோணத்தில் வெட்டிக்கொள்கிறது, 90 டிகிரியில் வெட்டிக்கொள்கிறது. எனவே இது 90 டிகிரி. எனவே முக்கோணம் ABO அல்லது OAB
இது ஒரு செங்கோண முக்கோணம், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு செங்கோண முக்கோணங்கிறதுனால பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணலாம். எனவே ஏபி ஸ்கொயர் இதுதான் கர்ணம், the longest side. AB square is equal to AO square plus OB square, that is equal to AO square என்ன 16ல பாதி 8 சென்டிமீட்டர் 8 ஸ்கொயர் ப்ளஸ் OB ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 8 64 6 36 64 36 கூட்டினா 100. 100ங்கிறது என்ன? AB square is equal to 100. AB square is equal to 100. அப்போ AB is equal to root of 100 10. AB is equal to 10 centimeter. So that is the answer. 35. 3 power 2 into 3 power minus 5 into 3 power 6 இன் மதிப்பு. பேஸ் ஆர் ஈக்குவல். அடிமானம் சமமாக இருக்கிறது. அடிமானம் 3, இங்கே 3, இங்கே 3. அடிமானம் சமம் 3. ஸோ 3. பவர்ஸ் மட்டும் வேறு வேறு. பவர்ஸ் ஆட் பண்ணுங்கள். அடிமானம் சமம் சொன்னால் பவர் மட்டும் ஆட் பண்ணும். அதுதான் எக்ஸ்பொனன்ட் ரூல்ஸும். அது அப்படி தான் வரும். எனவே அடுக்குகள் கூட்டுங்க. 3 அடுக்கு 2 மைனஸ் 5 ப்ளஸ் 6. So 6 minus 5, 6 minus 5, 1. 2 plus 1, 3. 3 power 3. Second is the answer. 3 power 3. 36. ஒரு நாற்கரத்தின் கோணங்களில் ஒரு கோண அளவு 60 degree. In a quadrilateral, one angle is equal to 60 degree. அதன் மற்ற 3 கோணங்களின் விகிதம் 3:4:5. The ratio of the remaining 3 angles 3:4:5 எனில் அந்த 3 கோண அளவுகள். Find the remaining 3 angles. One angle is 60 degree. Find the remaining 3 angles. Here பாருங்கள், ரேஷியோ என்ன? 3 பங்கு 4 பங்கு 5 பங்கு. அதை கூட்டுங்க. 3 பங்கு 4 பங்கு 5 பங்கு அதை கூட்டினா 4 5 9 9 3 12 12 பங்கு 12 பங்கு. ஒரு நாற்கரத்தின் 3 கோண அளவுகளின் கூடுதல் விகிதம் 3:4:5 என கொடுத்துள்ளார்கள். எனவே அதை ஆட் பண்ணோம்னா 3x + 4x + 5x 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு. ஆனால் எவ்வளோன்னு தெரியாது. 3 பங்குன்னா 3 மடங்கு. அது 30 இருக்கலாம், 3 10 இருக்கலாம், 3 20 இருக்கலாம், 30 டிகிரியாக இருக்கலாம், 60 டிகிரியாக இருக்கலாம். எவ்வளோ அதை கண்டுபிடிக்கணும் இனிமேல் தான். எனவே 3 மடங்கு 3x + 4x + 5x 3 கோணங்களை கூட்டினா 3 4 7x 7x + 5x 12x. ஆனால் 4வது கோணம் வந்து 60 டிகிரி. 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. ஒரு நாற்கரத்தின் 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி 360 டிகிரி. அதில் ஒரு கோணம் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. எனவே அந்த ஒரு கோணத்தை கழிச்சிடுங்க. 360 - 60 மற்ற 3 கோணங்களின் கூடுதல், அதுதான் 12x. 12x வந்து 300 டிகிரி. 12x is equal to 300 degrees. So x is equal to 300/12. 300 12ஆல் டிவைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 டேபிளில் டிவைட் பண்ணலாம் முதல்ல. ஏன்னா 3ஆல் டிவைட் ஆகும், 2ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா சம் ஆஃப் டிஜிட் பாருங்கள், 1 + 2 3 3ஆல் டிவைட் ஆகும். அடுத்து 3 + 0 + 0 3, அதுவும் 3ஆல் டிவைட் ஆகும். போத் ஆர் ஈவன் நம்பர்ஸ். இரண்டுமே இரட்டை எண்கள். 2ஆலையும் டிவைட் ஆகும். 2ஆல் 3ஆல் டிவைட் ஆகும் என்பதால் 6ஆல் டிவைட் பண்ணலாம். 2 6 12, 5 6 30, 5 6 30. அடுத்து 0 இருக்குனால 0. 50/2. 50/2ன்னா 50 2ஆல் டிவைட் பண்ணால் வகுத்தால் 25. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, எனவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25 25 டிகிரி. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு
25 டிகிரி. அடுத்து 3x 4x 5x அதனால் அந்த 3 கோண அளவுகள், அதாவது 3x 4x மற்றும் 5x. ஸோ 3x 3 25 75. அடுத்து 4x 4 25 100 டிகிரி 75 டிகிரி 100 டிகிரி. அடுத்து 5x I 25 125 டிகிரி. எனவே ஆன்சர் வந்து என்ன? 75 டிகிரி 100 டிகிரி 125 டிகிரி. எனவே ஸோ fourth one is the answer. Fourth one is the answer. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் x மற்றும் y இன் மதிப்புகள் முறையே ஆங்கிள் x மற்றும் ஆங்கிள் y கண்டுபிடிக்கணும். இதில் பாருங்கள், இது ஆங்கிள் y, இது கோணம் y, இது கோணம் x டிகிரி. தெரியுதுங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இப்போ தெரியுதுங்களா? இது கோணம் x, இது y. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது, இது வெளிக்கோணம் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். The exterior angle of a triangle is equal to the sum of interior angles. ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த வெளிக்கோணமானது இதற்கு உள்ள எதிர்கோணங்கள், இந்த ரெண்டு கோணங்கள் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த ரெண்டு கோணங்களை கூட்டினா இது கிடைக்கும். சரிங்களா? அப்போ முதல்ல இதுதான் கண்டுபிடிக்கணும். y தெரிஞ்சாதான் இந்த ரெண்டு கோணங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சி x கண்டுபிடிக்கலாம். x கண்டுபிடிக்கணும்னா y தெரியணும். முதல்ல y எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஒரு நேர்கோடு. இது பாருங்கள், இது ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் ஒரு புள்ளியில் மீதான கோணங்களின் கூடுதல், இந்த ரெண்டு கோணங்களின் கூடுதல் y + 70. இந்த y + 70 கூட்டினா 180 டிகிரி வரும். ஏன்னா நேர்கோட்டின் மீது அமைந்த இரு கோணங்கள், நேர்கோட்டின் மீது உள்ள இரு கோணங்கள் ஒன்றின் ஒன்று மிகை நிரப்பியாகும், ஒன்று மற்றொன்றின் மிகை நிரப்பியாகும். ஸோ y + 70 டிகிரி கூட்டினா 180 டிகிரி மிகை நிரப்பு கோணங்கள். ஸோ 70 ரைட் சைடில் கொண்டு வந்தோன்னா 180 - 70, 180 - 70 110 டிகிரி. y வந்து 110 டிகிரி. ஏன்னா விரிகோணம் பார்த்தாலே தெரிகிறது. எனவே y என்பது 110 டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள். அடுத்து x x என்பது வெளிக்கோணம். ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது எதிர்கோணங்கள், இந்த இதற்கு உள்ள இருக்கிற கோணம், இது எதிர்கோணங்கள், இந்த மற்ற இரண்டு கோணங்கள். ஒரு முக்கோணத்தின் வெளிக்கோணமானது எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். In a triangle, the exterior angle is equal to the sum of interior opposite angle. இது இன்டீரியரில் ஆப்போசிட்டாக இருக்கிறது ரெண்டு ஆங்கிள்ஸ். ஸோ 40 + y வந்து 70, 40 + 70 110, 40 + 110 150 டிகிரி. x is equal to 150 டிகிரி. இது பார்த்தாலே தெரியுது, above 100 டிகிரி இருக்குது அப்டியூஸ் ஆங்கிள் 150 டிகிரி. ஸோ த ஆன்சர்ஸ் ஆர் x, y. x, y தான் ஆன்சர். x, yங்கிறது என்ன? x 150 டிகிரி, y 110 டிகிரி. தட் இஸ் தேர்ட். 150 110 டிகிரி. தட் இஸ் த ஆன்சர். இதுதான் ஆன்சர். தேர்ட் தான் ஆன்சர். 150 டிகிரி 110 டிகிரி. ஒரு சதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், சைடு ஏ வந்து 20 சென்டிமீட்டர், சைடு ஏ. அதன் பக்க அளவு 2 மடங்கானால், அதை 10ங்கிறது 20 பக்கம் வந்து 10, ஏ வந்து 10, ஆனால் டபுள் ஆகுது. டபுள் ஆனால் ஏ இஸ் ஈக்குவல் டு 20 ஆகுது. 10ங்கிறது டபுள் ஆனால், பக்க அளவு 2 மடங்கானால் ஏ இஸ் ஈக்குவல் டு 20 ஆகிறது. கிடைக்கும் சதுரத்தின் பரப்பளவு. கிடைக்கும் சதுரம் எல்லா பக்க அளவுகளும் 4 சைட்ஸும் 20 இருக்குது. அதுதான் கிடைக்கிற சதுரம். அதனுடைய பரப்பளவு 20 ஸ்கொயர் யூனிட்ஸ், சதுர அலகுகள். தட் இஸ் ஈக்குவல் டு 400 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர். எனவே செகண்ட்
400 centimeter square. That is the answer. 57. ஓர் இணைகரத்தின் அடுத்தடுத்த கோணங்களின் விகிதம் 7:11 என்றால் அந்த இரண்டு கோணங்களின் அளவுகள் முறையே. ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த கோணம் அப்படின்னா ஒரு இணைகரம் சும்மா ரஃபாக ஒன்று வரைகிறோம் பாருங்கள். இதுதான் அந்த இரண்டு அடுத்தடுத்துள்ள கோணங்கள். இது ரெண்டும் அடுத்தடுத்துள்ள கோணங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இது 2 consecutive angles. இது ரெண்டு சொல்லலாம் அல்லது இது ரெண்டு சொல்லலாம். எதுவானா ரெண்டு அடுத்தடுத்த ரெண்டு கோணங்கள். 4 கோணங்களில் எது வேணாலும் அடுத்தடுத்த ரெண்டு கோணங்கள் எடுத்துக்கலாம். ஒன்று குறுங்கோணமாக இருக்கும், ஒன்று விரிகோணமாக இருக்கும். அடுத்தடுத்த கோணங்கள் எப்படி இருக்கும்? ஒன்று குறுங்கோணம், ஒன்று விரிகோணமாக இருக்கும். இது 7x, இது 11x. இது 7 பங்கு 11 பங்கு. 7 பங்கு 11 பங்குன்னா 7x 11x என்று எடுத்துக் கொடுக்கிறோம். என்ன பண்ணுறோம்? 7x + 11x வந்து கூட்டினா 180 டிகிரி. அதாவது ஒரு இணைகரத்தில் மொத்த கோணங்கள் வந்து 360 டிகிரி. முதலே சொன்னேன், முந்தின கணக்கில் போன கணக்கில் சொன்ன உங்களுக்கு. இங்கே அதில் வந்து முதல் ஏதேனும் அடுத்தடுத்த 2 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி, அதில் பாதி 4 கோணங்களின் கூடுதல் 360 டிகிரி. ஒரு இணைகரத்தில் in a parallelogram the sum of 4 angles is equal to 360 degree. At the same time the sum of 2 consecutive angles is 180 degree. ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த இரு கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. எனவே 2 கோணங்கள் கொடுத்துருக்காங்க. அதை கூட்டினா 7x + 11x 7 11 18 18x is equal to 180 டிகிரி. 18x is equal to 180 டிகிரி. 18 18 கேன்சல் அடிங்க. ஓர் 18 18, இங்கேயும் ஓர் 18 18, 0க்கு 0. ஸோ x is equal to 10. x is equal to 10. இதை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? அதை 7x 11x கண்டுபிடிக்கிறோம். 7x வந்து 7 10 70 70 டிகிரி. 11x 11 10 110 டிகிரி. ஆக 70 ஒரு 110 டிகிரி கூட்டினா 180 டிகிரி வருகிறது. எனவே ஒரு இணைகரத்தின் அடுத்தடுத்த இரண்டு கோணங்களின் அளவுகள் 70 டிகிரி 110 டிகிரி. 70 டிகிரி 110 டிகிரி. இதுதான் ஆன்சர். ஒரு கனசதுரத்தின் கன அளவு வால்யூம் ஆஃப் எ கியூப் B is equal to 64 centimeter cube எனில் அதன் பக்கப்பரப்பு A is equal to A square. பக்கப்பரப்பு வந்து A is equal to A square. ஒரு பக்கம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. வால்யூம் ஆஃப் எ கியூப் B is equal to A cube. வால்யூம் ஆஃப் எ கியூப் கேபிட்டல் B is equal to A cube. capital B is equal to volume capital B is equal to A cube. That is equal to 64. அது 64. அப்போ ஏங்கிறது என்ன? கியூப் ரூட் கண்டுபிடிங்க. ரெண்டு பக்கம் கியூப் ரூட் கண்டுபிடிங்க. இதனோட A கியூபியோட கியூப் ரூட் A. வலது பக்கம் கியூப் ரூட் கண்டுபிடிச்சா கியூப் ரூட் ஆஃப் 64. கியூப் ரூட் ஆஃப் 64. கியூப் ரூட் ஆஃப் 64. சரிங்களா? அதை வந்து எப்படி எழுதலாம்? 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4. 64 எப்படி எழுதலாம்? 4 × 4 × 4. 4 நாள் 16, 16 நாள் 64. ஸோ கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப். கியூப் ரூட் ஆஃப் 4 கியூப். ஸோ கியூப் ரூட்டும் கியூபும் கேன்சல் ஆகும். இந்த கியூப் ரூட்டும் இந்த கியூபும் ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது 4 மட்டும்தான். ஸோ A is equal to 4 சென்டிமீட்டர். ஒரு பக்க அளவு மட்டும்தான் கண்டுபிடிச்சோம். அவங்க கேட்குறது என்ன? பக்க பரப்பளவு கண்டுபிடிக்கிறாங்க. ஏரியா கேட்குறாங்க. சைடு ஏரியா கேட்குறாங்க. They ask you to find the area of a side. Area of a side A is equal to A square units. பக்கப்பரப்பு A is equal to A square சதுர அலகுகள். That is equal to ஏங்கிறது என்ன? 4 4 ஸ்கொயர் 16 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன் 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
59. 21 6 17 18 12 8 4 13 என்ற விவரத்தின் வீச்சு. வீச்சுன்னு சொன்னால் ரேஞ்சு, இங்கிலீஷில் ரேஞ்சு, தட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அதாவது மிகப்பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண். சரிங்களா? கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். மிகப்பெரிய எண் மைனஸ் மிகச்சிறிய எண், அதுதான் வீச்சு, ரேஞ்சு. பிக்கஸ்ட் நம்பர், கிரேட்டஸ்ட் நம்பர் 21. த ஸ்மாலஸ்ட் நம்பர் 4. டிஃபரன்ஸ், வித்தியாசம் 21 மைனஸ் 4. 21 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 17. செக் பண்ணுங்கள். 17 4 21. 17 ஒரு 4 கூட்டினா 21. செக் பண்ணிட்டோம். ஸோ த ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன், 17. 60. பின்வரும் நிகழ்வெண் அட்டவணையில், இதான் டேப்லர் காலம், இதான் அட்டவணை. ஒரு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. ஒரு தேர்வில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இது மதிப்பெண்கள், மாணவர்களின் எண்ணிக்கை. இது மதிப்பெண்கள், இது மாணவர்களின் எண்ணிக்கை. ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. மதிப்பெண்கள், மாணவர்கள் எண்ணிக்கை. அதாவது 0 to 10 4 பேர், 11 20 6 பேர், 20 30 10 பேர், 30 40 30 40 7 பேர், 40 50 3 பேர். கேள்வி என்ன? இந்த அட்டவணையில் வகுப்பு இடைவெளின்னு சொன்னால் அந்த 0 to 10, 10 to 20, 20 to 30 சொன்னோம் இல்லையா, அதுதான் வகுப்பு இடைவெளி. கிளாஸ் இன்டர்வல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கிளாஸ் இன்டர்வல், CI. கிளாஸ் இன்டர்வல் வந்து 0 to 10, 10 10ஆக பிரிக்கிறதுனால கிளாஸ் இன்டர்வல் வந்து 10 10ஆக பிரிக்கணும். 0 to 10 10, 10 20, 20 30, 30 40, 40 50 என்று 10 10ஆக பிரிக்கிறதுனால கிளாஸ் இன்டர்வல் 10. இந்த அட்டவணையில் வகுப்பு இடைவெளியின் அளவு, first one is the answer, 10. Thank you students. God bless you.